பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலையில தியானத்திற்காக ஒரு மனுஷனை குறித்து நாம் செஞ்ச பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல லோத் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் செஞ்சு போகிறோம். அவன் வாழ்ந்த நாட்களிலே அந்த சோதோம் குமார் என்கிறதான பட்டணம் மிகவும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணமா இருந்ததாம். ஆனால் அந்த பாவம் நிறைந்த பட்டணத்துக்குள்ளே வாழ்ந்ததான லோத்து எப்படி இருந்தார் என்பதை குறித்து பேதுரு 2வது நிருபத்துல பாருங்க, மிக 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார். பாருங்க, நாள்தோறும் அவளுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவன் ரட்சித்திருக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்க்கிறோம். அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருக்கையில் அவர் எங்க வாசமா இருந்தாரா? அக்கிரம கர்மத்தில் தான் வாசமா இருந்தார். அங்கதான் குடியிருந்தார். அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டாராம். ஐயோ, ஒரு காம விகாரம் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவத்தை செய்து கொண்டிருக்காள் சொல்லி வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வாதிக்கப்பட்டதுனால லோத்தை கர்த்தர் ரட்சித்தாராம். நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிறதால் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நம் இருதயம் வாதிக்கப்பட்டு அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை லோத்து பல நாட்களாக அவளுக்காக ஜெபித்திருக்கலாம். அநிமித்தமாக அவளுக்கு ஒரு விசை கூட தேவதூதரால் அனுப்பப்பட்டு அவளுக்கு கடைசி வாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொல்வதற்கு லோத்துக்கு ஒரு சமயம் கிடைத்தது. ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் ஒருவரும் பலம் திரும்பவில்லையே. நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எத்தனை ஒரு போராட்டமான ஒரு காலத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் தேவ பிள்ளையே. ஆனாலும் இதன் மத்தியில லோத்தை ஆண்டவராகிய தேவன் ரட்சித்தாராம். லோத்தை ரட்சித்து பாருங்க, அவனை அப்படிப்பட்டதான அந்த அக்கினி எரியுதானே அந்த பட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தா நம்ம ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பாவத்தை பார்த்து வாதிக்கப்பட வேண்டும். அதை பார்த்து அக்கிரமிகளை கண்டு நாம் பாதிக்கப்படவர்களாய் காணப்படுகிறோம். அந்த அக்கிரமிகளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, ஜனங்களை ரட்சியம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி ஜெபிப்போம் என்று சொன்னால் அவள் மனம் திரும்பினால் அவளை ரட்சிப்பார். அல்லாவிட்டால் உங்களையாவதும் நம்மையாவது கர்த்தர் தப்பித்து ரட்சித்து வெளியே கொண்டு வர வல்லவராகிறார். அப்படித்தான் ஆண்டவர் வரப்போகிறார். வரும்போது இப்படிப்பட்ட மக்களை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் ரட்சித்து ராஜ்யத்தில் சேர்க்க போகிறார் என்பதை உணர்ந்தவளாக நாம் காணப்படுவோம். கர்த்தரை சொல்ல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, லோத்தை போல ஆண்டவரே அக்கிரமக்காரர்கள் நாங்கள் வாசமாக இருக்கிறோம் ஆண்டவரே. லோத்தை போல கர்த்தாவே அந்த கிரியைகளை அக்கிரமங்களை கண்டு ஆண்டவரே வாதிக்கப்பட்டு ஆண்டவரே சோத்திரமாப்பா ஆண்டவரே தினந்தோறும் அவளுக்காக ஜெபித்தது போல நாங்கள் நம்முடைய தேவ சமூக அவளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லாவிட்டால் எங்களை ரட்சித்து ஆண்டவரே எங்களுக்கு தப்புவித்து வழி நடத்தி கொண்டு முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து ஆசீர்வதியும் நல்ல நாமத்திலே மையப்படுத்த முடியாது துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.